நம்முடைய வாழ்க்கையில் சக்கரம் இல்லாமல் நம்மை யோசித்து பார்க்கவே முடியாது. தினசரி வாழ்வில் நம்மைச் சுற்றி உள்ள ஒவ்வொரு பொருளிலும் எங்கேயாவது ஒரு சக்கர வடிவம் மறைந்திருக்கும். சைக்கிளிலிருந்து கார், ரெயில் வரை, வீட்டில் ஒரு சிலிண்டர், ஒரு பேன், குழந்தைகள் விளையாடும் டாப், எல்லாமே சுழலும் சக்கர வடிவம் கொண்டவை. இந்த கண்டுபிடிப்பு இல்லாமல்தான் நம்முடைய உலகம் எப்படி செயல்பட்டிருக்கும்? நாம் எவ்வளவு பின்னோக்கி வாழ்ந்திருப்போம்? இன்று நாம் பார்க்கப் போவது அந்தச் சக்கரத்தின் வரலாறு, அதன் பன்முகங்களும் அதனால் ஏற்பட்ட மாற்றங்களும் தான். முதலில் சக்கரத்துக்கு முன் மனிதன் எப்படி இருந்தான் என்பதை கண்முன்னே வரையலாம். பாறை கால மனிதன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு இயற்கையின் எல்லா தடைகளையும் கடக்க வேண்டியிருந்தது. ஏதேனும் ஒரு பொருளை தூக்கி நகர்த்த வேண்டும் என்றாலோ, தூரம் பயணிக்க வேண்டுமெனினோ மனிதன் தன் உடல் சக்தியையே நம்பியிருந்தான். சில நேரங்களில் மரக்குச்சிகளை பயன்படுத்தி பெரிய கற்களை உருட்டி நகர்த்தி பார்த்தான். ஆனால் அதற்கும் எல்லையில் ஒரு முடிவானது. சுமை தூக்குதல் அதிகமான நேரம் மற்றும் உழைப்பை எடுக்கும் ஒரு கடினமான செயலாகவே இருந்தது. பாலியோலித்திக் காலம், அதாவது கல்லுக்காலம், மனிதன் எளிமையான கருவிகளை கொண்டு வாழ்ந்த காலம். அவன் சிறு குழுக்களில் வாழ்ந்தான். குறிப்பாக வேட்டையாடுதல், பல்லக்கை நகர்த்துதல், குடியிருப்பு மாற்றுதல் போன்றவை அவன் வாழ்வின் அத்தியாவசிய பகுதிகள். இந்த காலத்தில் ஒரு பொருளை நகர்த்த வேண்டுமென்றால் அதை முழுக்க தூக்கி எடுத்தோ அல்லது அப்படியே இழுத்தோ நகர்த்த வேண்டியிருந்தது. ஒரு கட்டத்தில் அவனுக்கு இந்த சிரமத்தை குறைக்கும் ஒரு முழுமையான வட்ட வடிவம் தேவைப்பட்டது. அதுதான் சக்கரத்தின் அடிநிலை எண்ணம். அந்த எண்ணம் மெசொப்பொட்டேமியா எனப்படும் பழங்கால சுமேரியர்களிடமே முதன்முதலில் உருவெடுத்தது. சுமார் கி. மு. 3500ஆம் ஆண்டுகளில்தான் மனிதன் முதன்முதலில் ஒரு வட்ட வடிவத்தை உருவாக்கி அதை பயன்படுத்தத் தொடங்கினான். ஆனால் நாம் இன்று நம்மைச் சுற்றி காணும் போக்குவரத்து சக்கரங்களைப் போல முதலில் மனிதன் கண்டுபிடித்த சக்கரம் இல்லை, அது மண் பானைகள் உருவாக்க பயன்பட்டது. அந்த காலத்தில் கலைஞர்கள் பானைகளை உருவாக்கும் போது வட்ட வடிவத்தில் சுழலும் அடிப்பலகைகளை பயன்படுத்தினார்கள். இதுதான் உலகின் முதலாவது சக்கரம். இதன் பிறகு மனித அறிவு வளர வளர சக்கரத்தின் பயன்பாடும் வளர்ந்தது. முதலில் அவன் சதுர வடிவ கற்களை உருட்டி நகர்த்த முயற்சி செய்தான். ஆனால் சதுர வடிவம் உருட்டும்போது இடையில் தடுமாறி சீராக நகராது. அதன் பிறகுதான் வட்ட வடிவம் கனிவாக உருட்டும், தடையின்றி நகரும் என்பதை கண்டுபிடித்தான். அதனடிப்படையில் சக்கரத்துடன் இணைந்த அச்சும் ஆக்சல் உருவாக்கப்பட்டது. இந்த இரண்டையும் இணைப்பதே மனித வரலாற்றின் மிகப்பெரிய பொறியியல் புரட்சியிலொன்று. இப்போது சக்கரம் மற்றும் அச்சு இணைந்ததும் ஊர்திகள் உருவாகத் தொடங்கின. ரதங்கள், பல்லக்குகள், வணிகர்களுக்கான வண்டிகள், இவை அனைத்தும் மனித சமூக வாழ்க்கையில் ஒரு புதிய யுகத்தை தொடங்கின. போக்குவரத்து அதிவேகமாக, தூரம் குறைந்தது. மனிதன் தன் உலகத்தை விரிவுபடுத்தத் தொடங்கினான். இந்த புதிய கண்டுபிடிப்பால் மனிதன் தன் வாழ்வில் பல்வேறு சாத்தியங்களை திறந்தான். இருப்பினும் இந்த சக்கரத்திற்கும் அதன் செயல்பாட்டிற்கும் பல இன்ஜினியரிங் சிக்கல்கள் இருந்தன. சிறந்த சக்கரம் உருவாவதற்கு அதன் மையம் நிலையாக இருக்க வேண்டியது அவசியம். அச்சும் அதில் சுழலும் சக்கரமும் இடையே குறைந்த உராய்வும் அதிக சீர்திருத்தமும் தேவை. பல நூற்றாண்டுகளாக மனிதன் இந்த சிக்கல்களை தீர்த்து சக்கரத்தை மேலும் திறம்பட பயன்படுத்த கற்றுக்கொண்டான். சக்கரத்தின் கண்டுபிடிப்பு மனித சமுதாயத்தில் பல்வேறு துறைகளில் தாக்கம் ஏற்படுத்தியது. விவசாயத்தில் உழவு இயந்திரங்களில் சக்கரங்கள் பயன்படத் தொடங்கின. நிலங்களை உழுவதற்கு, விதைகளை சீராக பறிப்பதற்கு சக்கர அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கருவிகள் பெரிதும் உதவின. போர்க்களங்களிலும் சக்கரத்துடன் கூடிய ரதங்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. மாபெரும் போர்களில் ரதங்களை பயன்படுத்தி வீரர்கள் எதிரியை தாக்கினர். இது மகாபாரதம் போன்ற இலக்கிய வரலாறுகளிலும், கிளியோபட்ரா மற்றும் பிற மன்னர்கள் பயன்படுத்திய ரத வரலாறுகளிலும் அருமையாக விரிவாக சொல்லப்பட்டுள்ளது. வர்த்தகத்திலும் சக்கரத்துடன் கூடிய ஊர்திகள் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தன. வணிகர்கள் தங்கள் பொருட்களை தூரம் தாண்டி வேகமாக நகர்த்த முடிந்தது. இது நாகரிக வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. நகரங்கள், நாடுகள், மொழிகள் கூட இந்த மாற்றத்தால் ஒன்றுடன் ஒன்று இணைந்தன. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் சக்கரம் ஒரு அடிப்படை தூணாக இருந்தது. வாட்டர் வீல்கள், சுழலும் இயந்திரங்கள், ஓடைகளுக்குள் கட்டப்பட்ட சக்கரங்கள், இது போன்றவை மனிதன் இயற்கையை அடக்கி பயன்படுத்தும் முயற்சிகளில் முக்கிய பங்கு வகித்தன.
கைத்தறி அச்சுப்பொறி காப்பி அச்சுப்பொறி போன்றவை ரேனாசன்ஸ் காலத்தில் சக்கரத்தின் பயன்பாட்டை காட்டும் சிறந்த எடுத்துக்காட்டுகள். மனிதன் அறிவியலில் தொழில்நுட்பத்தில் முன்னேறுவதற்கும் சக்கரம் ஒரு வழிகாட்டியாக இருந்தது. உலகம் நாடோடிக்கு தகுதி பெற்றதற்கு சக்கரமே அடிப்படை காரணம். இன்றைய உலகத்தில் சக்கரத்தின் பரிணாம வளர்ச்சி அபாரம்தான். சைக்கிள்கள், கார்கள், ரெயில்கள், விமானங்கள் இவை அனைத்திலும் சக்கரங்கள் அடங்கியுள்ளன. ஒவ்வொரு போக்குவரத்து சாதனத்திலும் சக்கரத்தின் வடிவம், அமைப்பு, செயல்திறன் ஆகியவை காலத்தோடு மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. பைசிகள் சக்கரத்தில் சுற்றும் ஸ்போக் அமைப்பு, உள்கட்டமைப்பு, ரப்பர் டயர், பிரேக் சிஸ்டம் இவை அனைத்தும் சக்கரத்தின் மூலக்கருவை அடிப்படையாகக் கொண்டே உருவானவை. விண்வெளி ஆய்வுகளிலும் சக்கர வடிவ கோள்கள், ரோபோ செல்வாக்குகள், சுழலும் பாகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மனிதன் சக்கரத்தை எவ்வளவு விதமாக பயன்படுத்தி வருகிறான் என்பதை இது காட்டுகிறது. ஆன்மீகமாகவும் கலாச்சார ரீதியாகவும் சக்கரம் ஒரு முக்கிய சின்னமாக திகழ்கிறது. சுழற்சி என்பது பிறவி மற்றும் மரணத்தின் தொடர்ச்சி என்பதை குறிக்கும். இந்திய யோகா மற்றும் தத்துவங்களில் மனித உடலில் 7 சக்ராக்கள் உள்ளன என்று கருதப்படுகின்றன. ஒவ்வொரு சக்ராவும் மனித உடலில் ஒரு மையமாகும், அது மனிதனுடைய உள்சுழற்சிக்கு அடிப்படையாக இருக்கும். உலகின் பல்வேறு கலாச்சாரங்களில் சக்கர வடிவம் கொடிகளில், கோலங்களில், சிலைகளிலும் இடம்பெற்றுள்ளது. அது சுழற்சி, தொடர்ச்சி, வளர்ச்சி ஆகியவற்றின் சின்னமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த சக்கரம் ஒரு சிறிய, எளிய கண்டுபிடிப்பு போல தோன்றலாம். ஆனால் அது மனிதனின் வாழ்வை, சமுதாய வளர்ச்சியை, அறிவியல் மற்றும் ஆன்மீக உலகை முற்றிலும் மாற்றியமைத்தது. இன்று நாம் பார்க்கும் உலகம், நமது வசதிகள், நம் விரைவான வாழ்க்கை முறை எல்லாம் சக்கரத்தின் மகத்தான பங்களிப்பால்தான் சாத்தியமானது. சக்கரத்தை கண்டுபிடித்த அந்த முதுமக்களுக்கு நம்முடைய நன்றிகள் எப்போதும் செல்கிறது. இந்த பயணத்தின் முடிவில் நமக்கு ஒரு புதிய பார்வை கிடைக்கிறது. ஒரு எளிய வடிவம் மனிதனின் சிறந்த கண்டுபிடிப்பாக எப்படி திகழ்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு. சக்கரம் நம் வாழ்வில் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் இப்போது உணர்கிறோம். அது நம் உலகை சுழற்றும் ஒரு மாபெரும் சக்தியாக, அறிவியல், ஆன்மீகம், கலாச்சாரம் ஆகிய அனைத்தையும் ஒன்றிணைக்கும் ஒரு தாயாக திகழ்கிறது. இனி சக்கரம் ஸ்பின்னிங் ஆகும் ஒவ்வொரு முறையும் அதன் பின்னணியில் உள்ள அறிவு, முயற்சி, மாற்றம், வளர்ச்சி ஆகிய அனைத்தையும் நினைவு கூறுங்கள். அதுவே நம்மை முன்னேற்றும் சக்தி, நம்மை சுழற்றும் வாழ்க்கையின் சக்கரம்.